இருக்கீங்க. ஸோ கிளாஷ் ஆயிருக்கு. ஓகே, உங்க தப்பு இல்லை. நெக்ஸ்ட் டைம் உஷாரா இருங்க. ஸோ சப்போர்ட் ஐடி யார் இருந்தாலும் உள்ள விடாதீங்க. அப்படி அவங்கள இறக்கணும்னா எப்படிப்பா சென்டர் பட்டன் பாருங்க, இப்ப கீழே பாருங்க, சென்டர் ஒரு பொம்மை போட்டிருக்கா, உருவம் இருக்கா, கீழே பாருங்க, சென்டர்ல ஒரு பொம்மை பட்டன். அதை டச் பண்ணுங்க. இப்போ டச் பண்ணுங்க சொல்றேன், டச் பண்ணுங்க. ரிமூவ் கெஸ்ட்னு வருது. அது ரிமூவ் கெஸ்ட்னு வருது. அதை டச் பண்ணா போயிடுவாங்க. அப்படிதானேப்பா? இப்போ டச் பண்ணுங்க, நான் வெளியே போய் டச் பண்ணுங்க. ஓ பரவாயில்லையா? ரிமூவ். ஓகே டன்ப்பா. நான் போயிட்டேன் போங்க. ஆனாலும் இன்னைக்கு எனக்காக துடிச்சவங்க நிறைய பேர் லைவ்ல. நீ பயப்படாதடா, அதை பண்ணுடா, இதை பண்ணுடா அப்படின்னு சொல்றாங்க. என்னத்த பண்றதுன்னு ஆயிடுச்சு. இதுக்குதான் ஒரு குழந்தைய கையை பிடிச்சு சொல்லி ஒரு அப்பா வேணும். பாபிமா என்ன சொன்னாங்க? பாபிமா என்ன சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் பாருங்க, அன்வான்டட் பர்சன் மேல வந்துச்சுன்னா எப்படி க்ளோஸ் பண்ண வந்து தெரிஞ்சுக்கோங்க சிஸ்டர். இதுதான், அவ்வளவுதான். எல்லாரும் சொல்றாங்க. எனக்கு தெரியல, எனக்கு கஷ்டமாயிடுச்சு. அப்படியே உடம்புல ஐஸ் மாதிரி சொல்லி கொடுங்க. அதுக்குதான் சொல்றேன், நீங்க அன்வான்டட் பர்சன் உள்ள விடாதீங்க. எனக்கு சொன்ன இதுதான், அந்த பொம்மை பட்டன் இருக்குதுல, அது ஓகே பண்ணிட்டா ரிமூவ், அதாவது அவங்களுக்கு மெசேஜ் காமிச்சிரும் ரிமூவ். அதே மாதிரி அன்வான்டட் பர்சன் உங்களுக்கு ஜாயின் கொடுத்தா கூட நீங்க என்ன கேன்சல் கொடுத்தீங்கன்னா அது என்ன ஆகும்னா ரிமூவ் வந்துடும். இதுதான் உண்மை. டக்குன்னு கொடுத்துடணும். ஏன்னா நாங்க 3 பேர்ட்ட அனுபவிச்சிருக்கோம். சொன்ன மாதிரி அவர் வரும்போதே நான் டச் பண்ணி பார்த்தேன். அவரோட ஐடியை போய் பார்த்தேன். ஆனா அதுல மகேஷ் பாபின்னு வந்தது. பாபி மகேஷ்னு. இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப கூட 6 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. இன்னும் 6 சப்ஸ்கிரைபர் இருக்காரு. ஒருவேளை இவர் நீங்க சொல்லுவீங்கல்ல சப்போர்ட்டட் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு, ஓ அவங்க எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நானும் விட்டுட்டேன். அப்புறமா பார்த்தா இவர் விக்கின்னு வராரு. மகேஷ் குமார் எல்லாம் வந்துட்டு எந்த டூகர் லைவ் போக மாட்டாங்க. என்னோட லைவ் டூகர் தான் ஒண்டி வருவாங்க. பாபிமா கூட செலக்டர் தான். முடிஞ்சு போனா அக்காமா அங்கதான் போவாங்க, அங்க போக மாட்டாங்க. மகேஷ் குமார் என் லைவ் டுகெதர் விட்டு எந்த லைவுக்கும் போக மாட்டார். அதே மாதிரி ராஜன் தான் என் லைவுக்கு வந்திருக்காரு, அருண் லைவுக்கு வந்திருக்காரு, அக்காமா லைவ். இந்த லைவ் விட்டா இவங்க எந்த லைவுக்கு டுகெதர் போக மாட்டாங்க. ஆனா நான் ஒருத்தான் லூஸு. அமெரிக்கால இருந்து, அண்டார்டிகால இருந்து, பாகிஸ்தான்ல இருந்து, ஜப்பான்ல இருந்து எல்லா லைவுக்கும் டுகெதர் போயிருப்பேன் நான். அது எல்லாருக்குமே தெரியும், தெரியுமா? ஸோ பி கேர்ஃபுல். அன்வான்டட் பர்சனை யாரா இருந்தாலும் தேர்ட் பர்சன் உள்ள விடாதீங்க. செக் பண்ணுங்க, அவங்க ஹிஸ்டரி ஃபுல்லா வந்துடும். இன்னைக்கு நிறைய பேர் வந்தாங்கப்பா. இன்னைக்கு நிறைய பேர் வந்தாங்க. அப்டேட் அம்மா, நான் ஒரு லைவ் அப்டேட் எனக்கு ஆயினே தான் இருக்கும். நாங்க கிட்டத்தட்ட 1.5 hour போன்ல பேசி, நானும் பாபிமா மகேஷ் போன்ல கான்ஃபரன்ஸ் கால்ல பேசினோம். ஸோ வேற இஷ்யூ அது. ஓகேவா? உங்க லைவ் என்ன எப்படி ஓடிக்குதுன்னு சொல்லிட்டு பாபிமா அப்டேட் எனக்கு பண்ணினே இருந்தாங்க. சரி வாங்க பாப்பா, ரொம்ப ஃபீல் பண்ண நான் போனலாம். இன்னைக்கு சண்டே கூட உள்ள வரச்சா உள்ள வர. சரிங்களா? ராஜாப்பா வரல இன்னும்? ராஜாப்பா அப்பா வந்தாருன்னு நினைக்கிறேன். வரல. முகமது அப்பா தான் வந்தாரு. முகமது அப்பா தான் வந்தாரு. ராஜாப்பா வரல. ஆசானப்பா, ஆசானா வரலையா? ஓகே ஓகே, சரி ஓகே. ஸோ பி கேர்ஃபுல். ஏன்னா இந்த சேனலை படிக்க வைக்கிறதுக்கே சில பேர் அதாவது நான் சொன்னேன் போன்ல வயிற்றுமாக்கு என்னாச்சு, வயிற்று பிளாக்ஸ் என்னாச்சுன்னு சொன்னேன் இல்லையா? கொஞ்சம் உஷாரா இருங்க. நானே வந்தா கூட செக் பண்ணி எதுக்கு சொல்றேன்னா, அதுக்கு தான் உங்களுக்கு ப்ளூ வச்சிருக்கிறது. கிட்ட ப்ளூ 1000 சப்ஸ்கிரைபர் ஆகட்டும், ஆகிட்ட பிறகு ப்ளூ ஃபுல்லா எடுத்துடலாம். மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் மாத்திரம் இருக்க கவலைப்பட, நம்ம ஃபேமிலிக்குள்ள பேஜா பாபிமா இருக்காங்க. மகேஷ் குமார் பாபி இதுக்கப்புறம் ரெகுலரா வருவாங்க. அவங்களுக்கு பாதுகாப்புக்கோசமா வருவாங்க, கவலைப்படாதீங்க. ஸோ அவங்க போன் நம்பர் கூட உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க பேசலாம், பர்சனலோட பேசலாம். ஓகேவா? மெசேஜ் படிங்க. பாத்தீங்களா? தூக்கிட்டாங்க பாத்தீங்களா? தூக்கிடுவாங்க. அவங்க எல்லாம் கண்டிக்க மாட்டாங்க, பிளாக் பண்ண மாட்டாங்க, டைம் அவுட் கொடுத்துருவாங்க டக்குன்னு. அதுதான் அவங்க இருக்கு. அவரு எத்தனை வாட்டிப்பா டைம் அவுட் கொடுக்கறது? அந்த வின்ன கண்டுக்காதீங்க. எவ்வளவு உள்ள வராங்களோ முகமது அப்பா வந்துட்டாரு. ஹாய் பஞ்சு பிரதர், வணக்கம், எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன வின்ன குமாரெல்லாம் வந்து
நான் மாதிரி குமார் எங்க லைவ்ல மட்டும் தான் வந்து அவரு ஓப்பனா சொல்ல லைவ்ல மட்டும் தான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ண